கடவுள் என்ன அறிவில்லாத வராங்க. உலகத்தை படைக்கும் பொழுது 1 பங்கு நிலம், 3 பங்கு கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரம் நிலத்தில் வளரும், கொஞ்சமாக சாப்பிடுமா. என்ன ஆடை சாப்பிட்றீங்களே, அது வயிறு உள்ளதான் இருக்குது, சாப்பிட்டது செவிச்சுது, அதெல்லாம் வயிற்றுள்ள இருக்குமேடா, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் சொன்னான், அதெல்லாம் நீங்கள் கத்திரிக்காய் செடியில் போட்டுவோம் சார். புரட்டாசி மாசம் பாருங்க, காய்கறி விலை ஏறிடும். ஏன்? புரட்டாசி சீசனு. நீங்க திருச்சி பஸ்ல ஏறி பாருங்க, இந்த விழுப்புரத்துக்கு முன்னால விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்க 2 ஹோட்டல் இருக்குது. வெறும் வெஜிடேரியன் சாலட் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியாது. லைட்டாக ஆரம்பிப்பான், அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிப்பான், அப்புறம் வெஜிடேரியன் தொட மாட்டான். இந்த விழா அமைப்பாளர்களே, மேடையில் விற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நண்பர் மணிகண்டன் எப்போ பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவான். பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால நானும் மணிகண்டனும் அமெரிக்கா போனோம் பேசுறதுக்கு. அது அப்பப்ப சொல்லிடணும்ல. அங்க சாப்பாடு பொழுது எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே பேர் எழுதி வச்சிருந்தாங்க. பஃபேல அவன் கத்திரிக்காய்க்கு வேற பேர் தான் வச்சிருந்தான். In the US, Canada or Australia, it's an eggplant. இவர் துருன்னு எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன பார்த்து கேட்டான். A few moments later. அண்ணே, இது வேற மாதிரி இருக்கே, நான்வெஜ்ஜா இருக்குமோ அப்படின்னா. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. ருசியா இருக்கா அப்படின்னு. ருசியா இருக்கு, நான் நான்வெஜ் தான் கொடு. இந்த கேள்வி என்ன தெரியுமா? தாவர உணவு நல்லதா இல்ல அசைவ? அது இல்ல. ஒரு மனிதன் முழுமையான தாவர உணவு இன்றைய நிலையில் சாத்தியமா? இல்ல, கற்பனை. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அட சாமியார் அரஸ்ட் பண்ண சாமியார் கிச்சனை பார்த்தா அவ்வளோ இருக்குதான் ஹரியானால. அவங்க தெளிவா இருக்காங்க, நீங்க ஏன் தெளிவாவே ஆகல? என்னன்னு எனக்கு புரியல. திரு நிக்கிறாங்க, மறந்து போச்சா? ஆமாங்க சார், முழுமையான தாவர உணவு சாப்பிடணும்னா ஆடு மாடா தாங்க இருக்கணும், வேற மனுஷனால முடியாது. ஆடு மாடாலே முடியல, போஸ்டர் சாப்பிடுது. மாட்டுப்பாலே அசைவம் என்பதுதான் ஆராய்ச்சி. நீங்க முழுமையான தாவர உணவு இல்லைன்னு ஒத்துக்கணும் தயவு செஞ்சு. மாட்டுப்பாலே அசைவம். நல்லா இருக்க ஐயா தாய்ப்பாலே அசைவம். ஆனா நீங்க திருச்சி போற வழியெல்லாம் இருக்கு பாருங்க, கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எல்லாம் போட்டிருக்கான் கடை. 10 அடிக்கு ஒரு கடை இருக்குது. அது கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் இல்லை, வெறும் பித்தளை சம்பு தான். அதுல ஒருத்தன் மார்க்கெட்டிங்காக எல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டதுனால ஒருத்தன் மாமி காப்பின்னே விற்கிறாங்க. என்னன்னா கும்பகோணம் ஐயர் வீட்டுல இருந்து வர காப்பியா, அவர் சுத்த சைவமா, தமிழே கழுவ மாட்டான். நான் சொல்றேன், எங்க ஐயா சண்முகவடிவேல் சொல்லுவாரு, இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அசைவம் சாப்பிட்றவங்களை கேவலமா நினைக்க கூடாது, அவங்கெல்லாம் தெய்வம், தியாகிங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. யாராவது 4 பேராவது முழுமையான தாவர உணவு சாப்பிடணும்னு அவன் தியாகம் செஞ்சுன்னு இருக்கான். ஆமாங்க, ஒரு வாத்தியாரு, அவர் சைவர், இந்த ஸ்டூடெண்ட் அசைவமா இருக்கிறவங்களை பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணுவாராம். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டுருக்காரு, என்னடா சாப்பிட்ட மதியானம்? கறி சார். கறியெல்லாம் சாப்பிடலாமாடா? ஆடு தானே? ஆமாம். ஏண்டா ஆடை சாப்பிட்றீங்களே, அது வயிறு உள்ளலாம் இருக்குது, சாப்பிட்டது செரிச்சுது, அதெல்லாம் வயிற்று உள்ள இருக்குமேடா, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னதான் அந்த பையன் சொன்னான், அதெல்லாம் நீங்கள் கத்திரிக்காய் செடியில் போட்டுருவோம் சார், உரமா. வாத்தியாரு அவனை அசைவம் சாப்பிடாம நிறுத்தணும்னு நினச்சாரு.
கட்சியில் அவர் கத்திரிக்காய் சாப்பிட்றத விட்டார். எல்லாமே மாறிடுச்சுங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில் முழுமையான தாவர உணவுலாம் சும்மா பேச்சு, கற்பனை தான். அது எல்லாம் மாறிடுச்சு சார். ஒரிஜினலே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளே அதை ஒத்துக்கிறோம், வாங்கும் போதே கேட்குறோம் இது ஒரிஜினலானு. கடைக்காரன் சொல்கிறான் டூப்ளிகேட் தான் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரிஜினலோட எப்படி நல்லாயிருக்கும் சொல்லி விற்கிறாங்க சார். நம்மளை வாங்கி வரோம், வீட்டில் வந்து சொல்கிறோம் டூப்ளிகேட் தானா, விலை கம்மி ஆனால் நல்லா இருக்குமா, ஒரிஜினலோட நல்லா இருக்குமான்னு. நான் சொல்கிறேன், நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றதே சில பேர் தாவர உணவு சாப்பிட்றது வசதிக்காக தான். ஏங்க கடவுள் என்ன அறிவில்லாத வராங்க? உலகத்தை படைக்கும் பொழுதே 1 பங்கு நிலம், 3 பங்கு கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரம் நிலத்தில் வளரும், கொஞ்சமாக சாப்பிடுவோம், மீதி கடலில் பார்க்க. ஏங்க அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் புரிஞ்சிக்காம அந்த ஏமா எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதுங்க நிலம் பயிர் செய்யறதுக்கு? அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஆடு மாடாக தானே இருக்கும். இவர் உடனே ரொம்ப புத்திசாலி, உயிர் பலி. நான் சொல்கிறேன் உயிர் பலின்னு என்ன? சரி, கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டா செடி அப்படியே இருக்கும்ன்றீங்க, அப்போ முள்ளங்கிலாம் புடிங்க எடுக்கிறீங்களா? அப்படி ஒரு கோழி செத்தா இன்னொரு கோழி இருக்குது, அதெல்லாம் இது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தாவர உணவு சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே, சம்பாதிக்கிறதுலாம் வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே போயிடும் விலை. ஆமாங்க, இப்போ காய்கறி விலை ஏறிடுச்சு. ஐயப்ப சீசனு, புரட்டாசி மாதம் பாருங்க காய்கறி விலை ஏறிடும். ஏன்? புரட்டாசி சீசனு. அவன் 1 மாதம் கட்டுப்படியாக இருக்கும்பொழுதே மனசெல்லாம் மீன் மேலே தான் இருக்குது. ஏன்? 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம தியாகம் பண்ணுவோம் தான். உயிர் பலியெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக்கில் எஸ்கிமோலாம் என்னங்க பண்ணுவான்? தாவரமே இல்லையா அவனுக்கு? இன்னொன்று தெரியுமா? இவங்களுக்கு தெரியாது. எல்லா ஒன்றுமே தாவரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்குலாம் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பியூர் வெஜிடேரியன் வருவாங்க. இந்த பியூர் வெஜிடேரியன் சொல்லும்போது இங்கே கூட முத்துசாமி சார் என்ன கேட்டார் வரும்பொழுது, சார் லஞ்ச் இங்கே இருக்குன்னாரு. எனக்கு தெரியும்ல லஞ்ச் எப்படி இருக்கும்னு சொன்னேன். சண்டே வெளில சாப்பிட்றதில்ல. ஏன் சார்னாரு. நான் பியூர் நான் வெஜிடேரியன் சார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வெஜிடேரியன் சொல்கிறவங்க அது ரொம்ப பெரிய பாரத ரத்னா கிரேடு மாதிரி. நான் பியூர் வெஜிடேரியன். சும்மா எங்கே இருக்குது பியூர் வெஜிடேரியன்? நீங்கள் ஒரு முறை ஹார்ட் கார்டியாக் ப்ராப்ளம் வந்து பாருங்கள். நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் கொடுத்துருவோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் சீக்கிரம் வரணும், அவன் வீக்னஸ் சீக்கிரம் போகணும். 6 நாள் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்து ஃபிசியோதெரப்பி முடித்து வெளில அனுப்பணும். லைட்டாக சூப் கொடுத்து விடுவாங்க போனை எடுத்துகிட்டு. அவர் வெஜிடேரியனாக தான் வெளில போவார், ஆனால் முழுமையான வெஜிடேரியனாக இல்லை. அதான் உண்மை. சாக்லேட்டில் மிருகத்தின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வெஜிடேரியன் சாக்லேட் சாப்பிட்றோம்? உண்மை தானே சார்? முழுமையான வெஜிடேரியன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஊருக்கு போகவே கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது. ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் விற்கிற வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது இல்லையா? பஸ்ஸில் போகவே கூடாது. நீங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறி பாருங்கள். இந்த விழுப்புரத்துக்கு முன்னால் விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே 2 ஹோட்டல் இருக்குது. ஒன்று டிஎம்கே ஹோட்டல், இன்னொன்று ஏடிஎம்கே ஹோட்டல். யார் ஆட்சி இருந்தாங்க அந்தந்த ஹோட்டலில் தான் அரசாங்க பஸ் நிற்கும். அது உள்ளே போனீங்கன்னா தோசைன்னு கேட்டால் எடுத்து வைப்பான். முட்டை தோசை வேணும், அதான் இதுன்னுவான். மீதி கேட்டிங்கன்னா சர்வரே அடிப்பான், கஸ்டமர் கேர். அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல்லாம். அகத்திய மாமுனிகள் உள்ளே போனாலே நான் வெஜிடேரியனாக தான் வெளில வரணும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த ஹோட்டல். நீங்கள் எந்த பிரயாணத்தில் நீங்கள் முழு தாவர உணவை நீங்கள் உண்ண முடியும்? உண்ணவே முடியாது. அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் நான் வெஜிடேரியன், அவ்வளோதான். இன்னைக்கு காலம் மாறி போகுது. ஒரு சைவமே சாப்பிடுகிற ஒரு பெண் அசைவம் சாப்பிடுகிற ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். லவ் பண்ணுறதுக்கு முன்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் கேட்கறது இல்லைல்ல, நம்ம கேஸ்டே கேட்கறது இல்லை. ஏதோ அவசரத்தில் லவ் பண்ணுறோம். நிறைய பேர் பாவம், சில பேர் அது லவ் பண்ணுற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் தலைவிரியாது. அந்த பொண்ணு வெஜிடேரியனாக இருக்கும், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் இந்த ஆரம்பத்தில். அப்புறம் அங்கேயே வீட்லேயே ஆக்கணும். நிறைய பேர் மதம் மட்டும் கன்வெர்ட் ஆகிறது இல்லைங்க, உணவும் கன்வெர்ட் ஆகிறாங்க. வெஜிடேரியன் பிகமிங் நான் வெஜிடேரியன். அதில் பெண்கள் தான் ரொம்ப பாவம். அவங்க அது மாதிரி மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதான் உண்மை. வெளிநாட்டில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே வெஜிடேரியனாகவே இருக்கிறாங்க. விவேகானந்தரை சாப்பிட்டாருன்னு சொன்னார் தலைவர். உண்மைதான். வெறும் வெஜிடேரியன் சாலட் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியாது. லைட்டாக ஆரம்பிப்பான், அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிப்பான், அப்புறம் வெஜிடேரியனே தொட மாட்டான்.
வெஜ்ஜு சாலட் அதில் வேறு எதாவது போட்டு கொடுங்களேன். ஆமாங்க, ஒரு டூருக்கு போக முடியாது முழு வெஜிடேரியனால், வேற ஒரு குரூப்போட. நான் வெறும் வெஜிடேரியன்னு 4 பையங்க கூட போனால் முடியாதுங்க. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இறங்குறோம், ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா தான் இருக்கும். நான் வெஜிடேரியன்னா பட்டி கண்டு சாக வேண்டியதான். அதுவும் இல்லாமல் நண்பர்களே ஒத்துக்க மாட்டாங்க. இவன் ஒரு சொன்னரா, இவன் கூட்டி போகாதரா, எங்கே வந்தாலும் கத்திரிக்காய்ன்றான், இவனை விட்டுட்டு போடான்மா. உண்மை தானே? நீங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸில் எக்ஸ்ட்ரா பில்னு பொறுத்து அந்த முட்டையை ரொம்ப பண்ணால் ஒரு மாதிரி வரும்ல, அது போடுறாங்க. அதான் உண்மை. ஹோட்டலை நம்பி நீங்கள் பியூர் வெஜிடேரியன் சொல்லவே முடியாது. இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம நாகரிகத்தில் எல்லாருமே பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 70 வயசு ஆயா அதுக்கு கேக் வெட்டுறாங்க வீட்டில். ஏன்னா சின்ன வயசில் வெட்டலையாம். அது இல்லாமல் கேக்கை வெட்டிட்டுங்க கொடுப்பாங்க. இவன் வாயில் போடுறதுக்கு முன்னால் இதில் முட்டை இருக்கும், சும்மா கேட்டுக்கிறது. அவர் நல்லவரான், முட்டை இருக்கணும். அவன் அதோட யோசனை, கொடுத்துதான் சாப்பிட்றான். இது முட்டை இல்லாத கேக்கு. எங்கே இருக்குது முட்டை இல்லாத கேக்கு? எந்த பேக்கரியில் முட்டை இல்லாத கேக்கு இருக்குது? சும்மா சார், உண்மையிலேயே நீங்கள் தாவர உணவே உண்மையாக சாப்பிட்ற சில பேர் பான்பராக் போடுவான், பல்லிவால் இருக்குது அதில். ஆக நீங்கள் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முழுமையான தாவர உணவு உங்களுக்கு கிடைக்காது. வாழும் முறை குளோபலாக மாறிவிட்டது, சாப்பிடும் முறையும் அப்படித்தான் மாறிவிட்டது. ஒரு மனிதன் இன்றைய சூழலில் முழுமையான தாவர உணவு உண்பது என்பது உண்மையிலேயே கற்பனை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.